ஆம்புலன்ஸ் பயணம் மேற்கொள்ளுகிற அயோக்கியனை இந்த நாட்டினுடைய பிரதமர் திருச்சியில உட்கார்ந்து பேசினாரா? ட்ரம்புக்கு பேரை உச்சரிப்பதற்கான தகுதியாவது நாடாளும் பிரதமருக்கு இருக்கிறதா? நீ இன்றைக்கு சீனாவினுடைய முதுகில் போய் பதுங்கிக் கொள்ளுகிறவருடைய கோழைத்தனத்துக்கு என்ன பெயர்? அவர்தான் நாளைக்கு அதிமுகவுக்கு தலைமை தாங்குவார் என்று ஒரு செய்தி வருமானால் எடப்பாடி பழனிசாமி குப்பை தொட்டி தூக்கி வீசப்படுவார். ஒரு கட்சி தலைவர் அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்களை இப்படி ட்ரீட் பண்றதே நாகரிகம். நீ பயங்கரவாதிகள்கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கலாம், கட்சி தொண்டர்களிட இருந்து கட்சி தலைவர் பாதுகாப்பு கேட்கிறான்னா இதை விட அருவருக்கத்துக்கு அரசியல் வேற இருக்கு. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், பேச்சாளர், எழுத்தாளர் ஐயா திரு ஆதில் சம்பத் அவர்கள். வணக்கம். வணக்கம். பாஜகவினுடைய உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றிருக்கு. அதில் நிறைய நிபந்தனைகள், அறிவுரைகள் அமித்ஷா வழங்கியிருக்காரு தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு. எடப்பாடி குறித்தோ அல்லது அதிமுக குறித்தோ பேசக்கூடாது, கூட்டணிக்கு பாதகமாக எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அண்ணாமலை குறித்தும் பல புகார்கள் அங்கே எழுப்பப்பட்டிருக்கு, சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை தனியாக டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாயிருக்கு. எடப்பாடிக்காக டெல்லியில பாஜகவினருக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் அளவுக்கு எடப்பாடி ஒரு ஆளுமைமிக்க தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? எடப்பாடி ஆளுமை மிக்க தலைவர் என்பதை அவர் இதுவரை நிரூபிக்கவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டவர் அல்ல. கூவத்தூர் கூத்தில் மேலெழுந்து வந்தவர். ஒரு அறமற்ற அரசியலை செய்வதற்கு துணிந்ததனால் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. இயேசுவின் பெயர் உச்சரிக்கப்படுகிற பொழுதெல்லாம் யூதாஸின் பெயரும் உச்சரிக்கப்படும். ஆகவே இயேசுவுக்கு நிகரானவன் தான் யூதாஸ் என்று எந்த முட்டாளும் சொல்ல மாட்டார். எடப்பாடி தலைமையில் அதிமுக வந்ததற்கு பிறகு 11 தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வி சந்தித்து வந்திருக்கிறது அதிமுக. அவருக்கு 10 தோல்வி பழனிசாமி என்றே ஒரு பட்டம் கொடுக்கலாம் என்கிற அளவிற்கு தொடர்ந்து தோல்வியை சந்தித்ததற்கு பிறகு கூட அந்த தோல்விக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. அதை தாண்டி இன்றைக்கு 10 தோல்வி பழனிசாமி ஆம்புலன்ஸ் பழனிசாமியாக அவதாரம் எடுத்திருக்கிறார். ஒரு பயணத்தின் போது நோயாளிகளை அழைத்து வரவோ நோயாளிகளை அழைத்து கொண்டு செல்லவோ போகிற ஒரு அவசர ஊர்தியை இந்த நாட்டில் உடைத்து நொறுக்குகிற அளவிற்கு அங்கே ஒரு கும்பல் அழிச்சாட்டியம் செய்கிறது. இந்த பெரிய கொடுமையை எந்த கோவிலில் போய் முறையிடுவது என்று எனக்கே தெரியவில்லை. ஆகவே அதிலே கூட ஸ்டாலின் சதி செய்கிறார் என்று பேசுகிற அளவிற்கு ஒரு மலிவான, ஒரு இழிவான அரசியலை செய்கிற ஒரு மட்டமான பேர்வழி எடப்பாடி பழனிசாமி. அவரிடத்தில் எந்த தரமும் இல்லை, தராதரமும் இல்லை. பிஜேபியோடு கூட்டணி சேரமாட்டேன் என்று அறிவித்து அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்பதற்கான யோக்கியதையும் அருகதையும் இல்லை. ஒரு 26 இடங்களில் ரெய்டு நடந்ததற்கு பிறகு அவனை மிரட்டி மீன்பிடிப்பது மாதிரி இன்றைக்கு பிஜேபி கட்சி கையாளுகிறது. ஆகவே அதிமுக என்கிற விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு மகத்தான அமைப்பை சின்னாபின்னமாக்கிய குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி. பிஜேபி கட்சிக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி கிடையாது.
அமித்ஷா என்கிற இந்தியாவினுடைய உள்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற ஒரு அமைச்சர் ஒரு 18% வாக்கு பிஜேபி கூட்டணிக்கு இருப்பதாக ஒரு பாக முகவர்கள் கூட்டத்தில் ஒரு உள்துறை அமைச்சரே பேசுகிறார். அது எப்படி எப்போது? அப்படி என்றால் ஓ பன்னீர்செல்வம் வாங்கிய ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஓட்டா? 3,42,000 ஓட்டு ஒரு சுயேட்சை சின்னம் பலாப்பழ சின்னத்தில் நின்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சேதுபதி சீமையில் பெற்ற வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஓட்டா? அதிமுக அந்த தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கிறது, அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 7 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் 1977 தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி 7 இடங்களில் டெபாசிட் இழந்த காட்சியை இந்த நாடு பார்த்தது. அப்படி என்றால் எடப்பாடியை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் அந்த கூட்டம் போட்டிருக்கிறார்கள் என்பதல்ல. எடப்பாடி தான் நம்முடைய வலையிலே சிக்கி இருக்கிறான். இவனை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஊடுருவதற்கு இது ஒரு முக்கியமான காலகட்டம் என்று இன்றைக்கு பிஜேபி கட்சி முடிவெடுத்திருக்கிறது. இதற்கு அண்ணாமலை ஒத்துவர மாட்டான் என்பதற்காகத்தான் ஒரு நயினார் நாகேந்திரனை கையிலே வைத்துக்கொண்டு இன்றைக்கு காய் நகர்த்துகிறார்கள். ஆகவே இது பிஜேபி கட்சியினுடைய பலவீனத்தை காட்டுகிறது. அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமியினுடைய அடிமைத்தனத்தை காட்டுகிறது, அவ்வளவுதான். நீங்க சொல்கிற அதே 18% வாக்கு வங்கியை வாங்கி கொடுத்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இருவருமே இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அனுமதித்தால்தான் அவர்கள் இருவரும் திரும்பி இந்த கூட்டணிக்குள்ள வர முடியும் அப்படின்ற நிலம் உருவாகிருக்குல்ல? இல்ல அவங்க வெளியேறி இருப்பது பிஜேபி அதனால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. பன்னீர்செல்வத்தை சேர்க்க முடியுமா என்று சிந்திக்கிற நிலைமைக்கு அவர்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் வசதியாக ஒன்றை மறந்து விடுகிறீர்கள். சிறுபான்மை மக்களினுடைய அமைப்பாக இருந்த எஸ்டிபிஐ கட்சி, இவர் என்றைக்கு பிஜேபி கட்சியோடு கூட்டணி சேர்ந்தாரோ அன்றைக்கு அவர்கள் கசப்பில் இருந்தார்கள். ஆனால் வெளிப்படையாக கூட்டணி என்று அறிவித்ததற்கு பிறகு எஸ்டிபிஐ கட்சி அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது. அதை ஏன் இப்ப சொல்ல மாட்டீங்க யாரும்? இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் வெளியேறிவிட்டார். அந்த முடிவை அவர் எடுப்பதற்கு எவ்வளவு தூரம் யோசித்திருப்பார் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். அவ்வளவுக்கு அவர் அவமதிக்கப்பட்டார். ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவரை திருச்சியில் வந்து போகிற இடத்தில் வழியில் நின்று வணக்கம் செலுத்துவதற்கு கூட வாய்ப்பு பன்னீர்செல்வத்திற்கு வழங்கப்படவில்லை. கேட்டீங்களா? எடப்பாடி பழனிசாமி என்கிற முன்னாள் முதலமைச்சரை அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று சொல்லுகிறவரை, ஆம்புலன்ஸ் பயணம் மேற்கொள்ளுகிற அயோக்கியனை இந்த நாட்டினுடைய பிரதமர் திருச்சியில உட்கார்ந்து பேசினாரா? ஒரு வணக்கம் சொல்லி ஒரு சால்வை வாங்கி கொண்டதோடு எந்த விதமான கான்வர்சேஷனும் உரையாடலும் இல்லாமல் ஒரு வழிப்போக்கனை போல நடத்தினார் நாடாளும் பிரதமர். இதுக்கு பேரு கூட்டணியாங்க? கூப்பிட்டு அறிவுரை சொல்றாங்கல்ல, இனிமேல் எடப்பாடி பழனிசாமி குறித்தோ அல்லது அதிமுக குறித்தோ நீங்க எதுவும் பேசிடக்கூடாது, கட்சி நிர்வாக குழு கூட்டத்தில் கூட பேசிடக்கூடாது. இவங்களுக்கு அரசியலே தெரியல. பிஜேபிக்கு தமிழ்நாடு அப்படியெல்லாம் ஏமாறாது. தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒன்னு எதுக்கு ஏத்துக்கிடணும்னு கேட்கிறேன் நான். 4.5 லட்சம் முட்டை இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியல. கோழிப்பண்ணை வைத்திருக்கிறவர்கள், அதிலே கூலி வேலை செய்கிறவர்கள், அதை நம்பி வாழ்க்கை நடத்துகிறவர்கள், அது தொடர்பான வர்த்தகம் மேற்கொள்ளுகிற எல்லோருக்கும் இன்றைக்கு பாதிப்பு. எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரா? ஆம்புலன்ஸ் ஊர்வலம் போகிறானே, எந்த இடத்திலாவது நாமக்கல் முட்டை ஏற்றுமதி எனக்கு ரத்தம் கசிகிறதுன்னு சொன்னாரா? சொல்லலையே. கொங்குல இவனுக்கு என்னமோ நொங்கு காட்சி கிடக்கிறது மாதிரி கதை விடுறானே. இன்றைக்கு தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்கிற கோயம்புத்தூர், திருப்பூர் இன்றைக்கு ஜவுளி தொழில் நசுங்கி விட்டது. ஏற்றுமதி தடைபட்டிருக்கிறது. ட்ரம்புக்கு பேரை உச்சரிப்பதற்கான தகுதியாவது நாடாளும் பிரதமருக்கு இருக்கிறதா? நீ இன்றைக்கு சீனாவினுடைய முதுகில் போய் பதுங்கிக் கொள்ளுகிற உன்னுடைய கோழைத்தனத்துக்கு என்ன பெயர்? சீனாவின் மீது நீ கடந்த நாட்களில் பகை பாராட்டியவன். பாகிஸ்தான் மீது பகை பாராட்டியது போல சீனாவின் மீது பகை காட்டிய நீ இன்றைக்கு அவர்களுடைய முதுகிலை போய் ஒதுங்கிக் கொண்டு
இன்றைக்கு ட்ரம்பை எதிர்ப்பது மாதிரி போடுகிற நாடகம் உண்மையான நாடகமா? அது டிப்ளமேட்டிக் மூவ், ராஜதந்திர நடவடிக்கை இல்ல. என்ன டிப்ளமேட்டிக்கு? நீ ட்ரம்ங்கிற பேரை சொல்வதற்கு உன்னுடைய நாக்குக்கு வலிமை இருக்கிறதா? இல்லையே. இன்னைக்கு அண்ணாமலை ஓரங்கட்டப்பட்டிருக்காரு. பலருமே சமூக வலைதளங்கள் எழுதுறாங்க, அரசியல் அனாதாக்கப்பட்டிருக்காரு அண்ணாமலை, அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படல. அண்ணாமலையே இன்றைக்கு 6வது விரலாக அலட்சியப்படுத்துகிறார்கள். அண்ணாமலை சோளிங்கர் மலையின் உச்சியில 1000க்கும் மேற்பட்ட படிகளில் போய் ஏறுகிறார். ஒரு IPS பட்டம் பெற்று தமிழ்நாட்டில் அதிரடி அரசியல் நடத்தி திமுகவின் ஆட்சி அகற்றுவரை செருப்பு போட மாட்டேன் என்று சபதம் எடுத்த அண்ணாமலை இன்றைக்கு 1000 படிகளை தாண்டி யோக நரசிம்மருடைய வாசலில் போய் தியானம் செய்கிற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அண்ணாமலுடைய தகுதியோ திறமையோ நாஞ்சில் சம்பத்து குறைத்து மதிப்பிடல. ஆனா தமிழ்நாட்டு அரசியல்ல பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஒருவரை இன்றைக்கு காயடித்திருக்கிறார்கள் என்றால் பிஜேபி கட்சி ஆளுமை உள்ளவர்களை காயடிப்பதுதான் அவர்களுடைய அரசியல். இது எடப்பாடியினால் நடந்தது தானே? இது எடப்பாடியினால் நடந்தது தானே அண்ணாமலைக்கு இப்படி ஒரு நிலைமை? அண்ணாமலைக்கு இப்படி ஒரு நிலைமை எடப்பாடியால் நேர்ந்ததென்றால் இந்த முயற்சியில பிஜேபி தோற்று போகும். அண்ணாமலை தான் வெற்றி பெறுவார். பாருங்க நீங்க. இப்ப புதுக்கட்சி தொடங்க போறார் அண்ணாமலைலாம் பலருமே செய்திகள் வெளியாகுது. அந்த அளவுக்கு ஒரு நபராக வர முடியுமா? தனி கட்சி தொடங்க முடியுமா தமிழகத்தில் அப்படின்ற பல கேள்விகள் இருக்குல்ல. தொடங்கலாமே, தனி கட்சி தொடங்கலாம்னு சொல்லி அவர் ஒரு முடிவு பண்ணுனா அந்த பிஜேபிக்கு எதிரான ஒரு சிந்தனையை அவர் சிந்தனைக்குள்ள அந்த புள்ளியில் நின்று கொண்டு ஒரு கட்சி தொடங்க யோசித்தா ஒரு அந்த கட்சி தொடங்கலாமே. நீயும் ஒரு சனாதனி மாதிரி சங் பரிவார் மாதிரி இன்னொரு கட்சி தொடங்கினா அதுவும் சாக்கடை அரசியலாக தான் முடியும். டிடிவி, OPS, அண்ணாமலை, செங்கோட்டையன் இவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு கூட்டணி உருவாக்குவாங்க. அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நோக்கித்தான் அவர்கள் நகருகிறார்கள். டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், சசிகலா, அண்ணாமலை இவர்களெல்லாம் சேர்ந்து அதற்கு ஏதாவது ஒரு பெயர் சூட்டி, பெயரெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஒரு பெயர் சூட்டி எடப்பாடிக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக ஒரு காய் நகர்த்தினா ஒரு அதிர்வை தமிழ்நாட்டு அரசியல் அவங்க உருவாக்க முடியும். செங்கோட்டையன் மனம் திறந்து பேச போகிறேன்னு சொல்லிட்டே இருக்காரு. பத்திரிகையாளர் என்னதான் கேட்டாலும் 5ஆம் தேதி பேச போறேன், 5ஆம் தேதி பேச போறேன்னு சொல்றாரு. அப்படி என்னதான் பேச போறாருன்னு பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நியாயமாக அவர் தான் மெரிட் ஸ்டூடெண்ட் ஏடிஎம்கேல. ஏன்னா 1977 2025 23, 25, 48 அதுல 2 வருடம் தான் அவர் எம்எல்ஏ இல்லை. 46 வருடம் சட்டமன்ற உறுப்பினர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் துரைமுருகன மாதிரி நீண்ட காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெருமைக்குரியவர். இனி ஒன்று, ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஒரு குடிசையில் ஒரு எம்ஜிஆரின் படத்தை வைத்து கும்பிட்டு அதிமுக என்று சொல்லிக் கொள்வதில் பெருமிதப்படுகிற அப்பாவி தொண்டன் இருக்கானே, அவனுடைய பெயரை சொல்லி நல்லா இருக்கிறியான்னு கேட்கிற அறிமுகமான தலைவர் செங்கோட்டை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் மட்டுமல்ல, ஆளுமை மிகுந்த ஜெயலலிதாவினுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை ஒருங்கிணைத்தவர் அவர். உங்களுக்கு ஒரு ஆச்சரியம், அந்த 25 நாட்கள் அவர் தூங்க மாட்டார், தூங்கவே மாட்டார். பஞ்சவடியில ராமனுடைய
இடத்துல லக்குவன் கண்துஞ்சாமல் கடமையாற்றியதைப் போல கடமையாற்றியவர். அதனால தொண்டர்களுடைய உள்ளத்தில் தங்கச் சிம்மாசனம் போட்டிருப்பவர். அவர்தான் நாளைக்கு அதிமுகவுக்கு தலைமை தாங்குவார் என்று ஒரு செய்தி வருமானால் எடப்பாடி பழனிசாமி குப்பை தொட்டியில் தூக்கி வீசப்படுவார். இல்ல அவ்வாறு பிஜேபி கொடுத்த வாக்குறுதியை நம்பிதான் இன்னைக்கு ஓபிஎஸ் மாதிரி ஏமாந்து நிக்கிறாரு செங்கோட்டையன். இல்லை, அவர் ஏமாற தயார் இல்லை என்பதை 5ஆம் தேதி அறிவிச்சிடுவார். ஏமாற என்பது 5ஆம் தேதி அறிவிச்சிடுவார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த சின்னம்மாவை நம்பி இருக்கிறவங்க எல்லாம் 2 நாளாக நான் பார்க்குற உற்சாகத்தில் இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு நகர்வு அங்கே நகரத் தொடங்கிவிட்டது. எடப்பாடி பழனிசாமிக்கு நரகம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு விஜய் வருகை அப்படின்றது ஒரு பேசுபொருளாக இருக்கு. அவர் அதிமுக வாக்குகளை எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க ஏற்கனவே பல முறை பேசியிருக்கீங்க. இதெல்லாம் நடக்கிறப்போ அதிமுகவுடைய வாக்குகள் அப்படிதான் பிரிஞ்சு போக வாய்ப்புகள் இருக்கா, இல்ல விஜய்க்கு தான் போகுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, சினிமா தரமான ஓட்டுன்னு ஒரு ஓட்டு இருக்குது தம்பி தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இருக்கு. எம்ஜிஆர் திமுகவில் இருந்த காலத்தில் இருந்து இருக்கு. எம்ஜிஆர் திமுகவில் இருந்த காலத்தில் கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் அப்படின்னு சொல்லி கருப்பு சிகப்பு கொடிய வெள்ளித்திரையில ஏந்தி காமிச்சவர் எம்ஜிஆர். உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே என்று உதட அசைத்ததன் மூலம் உதயசூரியன் சின்னத்துக்கு பாமரர்களின் அங்கீகாரத்தை பெற்றுத் தருவதற்கு காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னால் என் பேச்சிருக்கும், அது கடமை என் கடமை என்று சொல்லி திமுக என்கிற 3 எழுத்துக்கு உயிர் தந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். என்னுடைய மடியில் ஒரு கனி விழுந்தது, அந்த கனியை எடுத்து நான் இதயத்தில் வைத்துக் கொண்டேன் என்று அண்ணா மக்கள் திலகத்தை இதய கனி என்றார். ஒரு 1967 பொது தேர்தல் காங்கிரஸை வீழ்த்துவதற்கான களத்தில் நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள் எல்லாம் இருக்கிற ஒரு மிராசுதாரர்களின் கட்சி, மிட்டாபிராசுகளின் கட்சி என்று பேசப்படுகின்ற காங்கிரஸை எதிர்கொள்வதற்கு நிதி இல்லாத நிலைமையில் திமுக அன்றைக்கு தவித்த காலத்தில் விருகம்பாக்கம் மாகாணத்தில் கட்சியின் பொருளாளராக இருந்த தலைவர் கலைஞர் 11 லட்சம் ரூபாயை அள்ளி கொடுத்தார், வசூலித்து கொடுத்தார் கட்சிக்காரர்கள்ட்ட. வேட்பாளர் பெயரை விருகம்பாக்கம் மாநாட்டில் அறிவிக்கிற பொழுது அண்ணா அவர்கள் சைதாப்பேட்டை 11 லட்சம்னு அறிவிச்சார். கலைஞர் நிரட்டி விடுத்த நிதி. அப்பொழுது திமுகவுக்கு உதவுங்கள் என்று அண்ணா வேண்டுகோள் விடுத்த பொழுது அண்ணாவுக்கு வரிசையாக நின்று நிதி கொடுத்தார்கள். அந்த வரிசையில் எம்ஜிஆர் நின்றார், அண்ணாவுக்கு நிதி கொடுக்க. SSR நின்றார். அண்ணா அப்பொழுது எம்ஜிஆர்கிட்ட சொன்னார், நீ எதற்கு நிதி தர வேண்டும், உன் ஒளிமுகத்தை காட்டு. ஓட்டுப்பட்டியில் பல லட்சம் ஓட்டுகள் வந்து விழும்னு அண்ணா சொன்னார். அதனால கலை இலக்கியத்தை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதில் அண்ணா உறுதியாக இருந்து வெற்றி பெற்றார். அதற்கு அண்ணாவுக்கு அன்றைக்கு எம்ஜிஆர் பயன்பட்டார். அந்த எம்ஜிஆர் திமுகவை விட்டு கலைஞரிடத்தில் கருத்து வேறுபாடு பிரிந்ததற்கு பிறகு திமுகவினுடைய வாக்கு வங்கியில் அடி விழுகிறது. திமுகவுக்கு ஸ்ட்ரக்சர் கட்டுமானத்துக்கு சேதமில்லை, ஆனால் திமுக வாக்கு வங்கியில் சரிவு ஏற்படுகிறது. எம்ஜிஆர் எடுத்த எடுப்பில் வெற்றி பெற்று விட்டார். எடுத்த எடுப்பில் திண்டுக்கல்ல அதுல எதிர்த்து நின்னது யாரு? தென்னகத்தின் சேனாதிபதி என்று பேசப்பட்ட பொன்முத்துராமலிங்கம். அவர் தோற்கிறார், மாயை தவிர வெற்றி பெறுகிறார். 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டார்.
அப்போ சினிமாத்தனமான ஓட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த ஓட்டு தான் விஜயகாந்துக்கு வந்தது. அந்த ஓட்டு இன்னும் இருக்கு. அது விஜய்க்கு மாறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இல்ல தன்னுடைய ரசிகர்கள்ட்ட இருந்து காப்பாற்றுவதற்கு ஒரு சுற்றுப்பயண வாகனத்தை போட்டிருக்காங்க. மேல பேரிகேட்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த விமர்சனங்களும் இருக்கு இல்லையா? ரசிகர்கள்ட்ட இருந்தே தன்னை காப்பாத்திக்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு இருக்கு. இல்ல அது அதற்கான அவசியம் எனக்கு தெரிந்து அது தேவையில்ல. அது ஒரு கட்சி தலைவருக்கு அழகல்ல. ஒரு கட்சி தலைவர் அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்களை இப்படி ட்ரீட் பண்றதே நாகரிகம் இல்ல. நீ பயங்கரவாதிகள்ட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கலாம். கட்சி தொண்டர்கள்ட்ட இருந்து கட்சி தலைவன் பாதுகாப்பு கேட்கிறான்னா இதை விட அருவருக்கத்தக்க அரசியல் வேற இருக்க முடியாது. இப்போ இன்றைய அரசியல் சொல்லணும்னா 8 மாத காலம் தான் இருக்கு தேர்தலுக்கு. இன்னும் அதிமுக கூட்டணியில இன்னும் சலசலப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் நயனா நாகேந்திரனும் எழுச்சி யாத்திரை போக போற தாமரை எழுச்சி யாத்திரை போக போறதா சொல்றாங்க. அதெல்லாம் எடுபடாது. நயனா நாகேந்திர யாத்திரையெல்லாம் எடுபடாது. இல்ல அவங்களுக்கான ஓட் பேஸும் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டுல. இருந்த ஓட்டு இந்த தேர்தலில் போயிடும். 8% வாக்கு பெற்ற சீமான் கூட ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப திமுகவுடைய நிலைமை? திமுக தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிகாரத்தில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 1967 திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 2வது முறை ஆட்சிக்கு வந்தது 71. இப்போது 2வது முறையாக மீண்டும் அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக போகிறார். அதுக்கு திமுக தயாராயிட்டு. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி.